ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது: உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். யோபு 1:8. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அநேக சாட்சிகளை நம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் நமக்கு கிடைக்கிறது, அல்லது நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறோம். மனிதர்கள் அல்லது அதிகாரிகள் இப்படிப்பட்ட நிலைகளில் நமக்கு அநேக நிலைகளில், அநேக சூழ்நிலைகளில் அநேகர் நம்மை குறித்து சாட்சி சொல்வார்கள். ஆனால் சாத்தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்கிறான். அதுவும் யாருக்கிட்டனா கர்த்தர்கிட்ட. அது மாத்திரம் இல்லாமல் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அழகாய் வர்ணித்து சொல்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று யோபுவை குறித்து சாத்தான் கர்த்தரிடத்தில் சாட்சி கொடுக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியை பெற்றவனாக யோபு இருந்தான் என்றால், அவன் தேவனை நன்கு அறிந்திருந்தான். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் யோபு 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவருக்கு இருந்த எல்லா செல்வமும் அழிந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அவருக்கு இருந்த கழுதைகள், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், பணிவிடைக்காரர்கள் எல்லாரும் அழிஞ்சு போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் சொல்லுகிறார், நான் நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக சாத்தான் அவரை சோதிக்கும் பொழுது அவருடைய மனைவி மூலமாக சோதிக்கிறார். அப்பொழுது அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஜீவனை நீங்கள் என்ன பண்ணலாம், விட்டுட்டு அந்த இயேசு இல்லை, அந்த கர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய கையில் இருந்து நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுகிறார். அப்போ தேவனை அழகாய் அவர் புரிந்து வைத்திருக்கிறார். தேவன்கிட்டேருந்து நன்மை பெற்று நாம் ஏன் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று. மூன்றாவதாக அவருடைய சகோதரர்கள், அதாவது அவருடைய நண்பர்கள் அவரை சந்திக்க வராங்க. அவங்களும் அவருக்காக அநேக காரியங்களை செய்கிறாங்க. அப்போ அவர்கள் யோபுவை குறித்து விரோதமாய் பேசும்பொழுது யோபு இப்படியாக சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. அப்போ பாருங்கள், சாத்தான் இப்படிப்பட்ட நற்சாட்சி பெற்ற யோபுவை எப்படியாவது சோதிக்க வேண்டும் என்று அவன் தேவனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு அவருக்கு இருந்த ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அளிக்கும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இரண்டாவது, சொந்த மனைவி மூலமாய் சோதிக்கப்படும் போது அவர் சொல்லுகிறார், நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்கக்கூடாதா. மூன்றாவது, நண்பர்கள் மூலமாய் சோதிக்கப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யோபுவைப் போல எந்த நிலையிலும் நாம் சோதிக்கப்பட்டாலும் இப்படிப்பட்ட ஆழமாய் தேவனை அறிந்திருக்கும் பொழுது நாம் எளிதில் சாத்தானை ஜெயிக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, யோபுவைப் போல எங்களுக்கு ஞானத்தையும், யோபுவைப் போல உம்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சாம். எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே உம்மோடு கூட இசைந்திருந்து சாத்தானுடைய எல்லா சோதனைகளிலும் ஆண்டவரே ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.